அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 43வது சூத்திரம் பார்க்க போகிறோம். போனதில் பார்த்தோம் வினாவோடு கூடிய சமாதி பார்த்தோம். அதாவது அதன் பேர் என்னன்னா ஸ்வதிர்க்க சமாதி. அடுத்து வினாவற்ற சமாதியில் பார்க்க போகிறோம். அதாவது விடை சமாதி. நினைவு தூய்மை பெறும் பொழுது குணங்களற்ற நிலையில் இருக்கும்போது, அதாவது தியானிக்கப்படும் பொருளின் கருத்து மட்டும் எஞ்சியிருக்கும்போது வினாவற்ற சமாதி உண்டாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, நினைவு தூய்மை பெறும் பொழுதும் குணங்களற்ற நிலையில் இருக்கும் பொழுதும் தியானிக்கப்படும் பொருளின் கருத்து அது மட்டும் எஞ்சியிருக்கும்போது வினாவற்ற சமாதி உண்டாகும். அதாவது விடை சமாதி. நம்முடைய வழக்கமான தெரிநிலை ஒன்றுக்கு மேற்பட்டதில் உருவானது பெயர், பண்பு, அறிவு இவற்றின் இணைப்பாகவே அது இருக்கும். உதாரணமாக, மேஜை ஒன்றை காணுகின்ற பொழுது முதலில் பொருளின் பெயர், அடுத்து பொருளின் இயல்பாகிய அளவு, வடிவம், நிறம், மூன்றாவது அப்பொருளில் பற்றிய நம்முடைய சொந்த அறிவு இவை நம் மனதில் இடம்பெறும். தீவிர ஒருமுனைப்பாட்டின் மூலம் நம் அறிவு அந்த மேஜையுடன் சம்பந்தப்பட்டாலும் பெயர், பண்பு, அறிவு என்கிற கலவை மனதுக்குள் நம்முடைய தீவிர ஒருமைப்பாட்டின் மூலம் நம் அந்த மேஜையுடன் சம்பந்தப்பட்டாலும் பெயர், பண்பு, அறிவு என்கிற கலவை நம் மனதிற்குள்ளும் இருக்கவே செய்யும். இந்த தாழ்நிலை சமாதி ஸ்வதர்க்க என்று கூறப்படுவது இதில் ஆழ்ந்து ஆராயும் நிலை இருக்கிறது. சமாதியில் நிர்விதர்க்க என்பது உயர்ந்த நிலை. இதில் பெயர், பொருள், அறிவு என்கிற கலவை இல்லை. இப்படியும் சொல்லலாம். பொருள் குறித்த எதிர்வினைகள், அதாவது எண்ண அலைகள் நின்று போயின என்றும் சொல்லலாம். பதஞ்சலி முனிவர் கண்டுணரும் அறிவு கப்பால் ஓர் உயர்வகை அறிவு இருப்பதாக கூறுகிறார். அது மரையானை பார்க்கின்ற போது அதன் வடிவை ஒதுக்கி மரத்தை மட்டும் பார்க்கிறது. உங்கள் மகன், அப்பா, நான் ஒரு பசுவை கண்டேன் என்கிறார். பசு என்ற சொல் காது வழியாக உள்ளே சென்று உங்கள் சித்தத்தில் ஓர் அலையை உண்டாக்குகிறது. அந்த அலை பசுவென்ற உருவத்தின் பொருளை தருகிறது. அப்போது நீங்கள் அறிகின்ற பசுவின் தோற்றம் உண்மையில் புற மற்றும் அக ஒளிகளுக்கு எதிர்வினையாய் சித்தத்தில் எழும் அலையே. சொல் அல்லது ஒளி மறைந்தவுடன் என்ன அலையும் மறைகிறது. பசு என்கிற ஒளி கேட்காமலே பசுவின் தோற்றம் உங்களுக்குள் கிடைப்பதும் உண்டு. அப்போது பசுவை பற்றி வெறும் நினைப்பே உங்களுக்குள் ஒளியை எழுப்பும். மனதிற்குள்ளவே பொதுவாக பசு என்பீர்கள். உடனே அலை எழும்பும். ஒளியின்றி அலை எழுவதில்லை. ஒளி புறத்திலிருந்து வராவிட்டால் என்ன, அகத்திலிருந்தே வருகிறது. ஒளி நீங்கினால் அலையும் நீங்கும். அதாவது சவுண்டு நீங்கினால் அலையும் நீங்கும். எஞ்சியிருப்பது அறிவு மட்டுமே. அது எதிர்வினையின் விளைவு. நமக்குள் செல்லும் பொருளும் எதிர்வினையும் இருந்து கொண்டே இருக்கின்றன. நீண்டகால தியான பயிற்சியின் இவை நீங்கி நினைவு தூய்மை அடையும். அப்போது ஆராய்ச்சி இருக்காது. அதுவே நிர்விதர்க்க சமாதி என, அதாவது வினாவற்ற சமாதி தான் நிர்விதர்க்க சமாதி என்று இதில் கூறியிருக்காரு. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.